அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஈரோடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். இன்று முதல்வரோட நிகழ்ச்சி நிரல் ஈரோடுல எப்படி இருக்க போகிறது? வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த இரு தினங்களாக ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன்படி இரண்டாவது நாளான இன்று ஈரோடு பெருந்துறை சாலை உள்ள காலிங்கராயன் இல்லத்திலிருந்து சோலாரில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனது வாகனத்தை கிளம்பிய நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக திமுக தொண்டர்கள் 4 இடங்களில் மேலதளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சோலாரில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தும் 50,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கியிருக்கிறார். இதன்படி பார்த்தோம்னால் திட்டப்பணிகளை தொடக்கம் பார்த்தோம்னால் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் 22 கிராம ஊராட்சிகளில் 434 ஊரக குடியிருப்பு பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 400. ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. 82 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சத்தியமங்கலம் பகுதியில் 528 குடியிருப்புகள் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சித்தூர், நம்பியூர், தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 11.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடங்களும், இதனைத் தொடர்ந்து ஈரோடு புறவழிச்சாலையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டு 4 வழிச்சாலையும் விரிவுபடுத்தும் திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்துள்ளார். தொடர்ந்து திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் பார்த்தோம்னால் அரசியலூரில் ஜெயராமபுரத்தில் 4.90 கோடி மதிப்பீட்டில் சுதந்திர போராட்ட தியாகி பொல்லானுக்கு திருவுரு சிலையுடன் கூடிய அரங்கம், சத்தியமங்கலம் நகராட்சிக்கு 10.77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் மேம்பாட்டு பணி, இதனைத் தொடர்ந்து 2.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடப்பள்ளி வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் என மொத்தமாக 950.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 559 திட்டப்பணிகளை முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தோம். 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். நன்றி சதாசிவம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.